பலே பலே. மன்னர் மன்னா, தங்களை காண டக்ளஸும் ஜெரால்டும் வந்துள்ளனர். அக்கமாலா கப்சி உற்சாக பானத்தினர் நமது பங்கு தொகையை கொடுக்க வந்துள்ளார்கள் மன்னா. Hello, Mr. Pulikesi. Hi, Mr. Mangoli. How are you? வணக்கம் டக்ளஸ். Yeah. என் இனிய பிரிட்டிஷ் மக்களே, வருக வருக. இது உங்களுக்கான பாங்கு. தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறேன், ஒரு செம்பு குளிர்பானத்தின் தயாரிப்பு விலை என்ன? 2 வீசம் மிஸ்டர் புலிகேசி. விற்கும் விலை 10 வீச விலை மன்னா. ஏன் அவ்வளவு அதிகம்? உங்கள் ஊரிலும் விழிப்புணர்வற்ற மடையர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஏன் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள். நிறைய சம்பாதிக்கலாம். பரவாயில்லையே, என் நாட்டு மக்களை நன்கு புரிந்து விட்டிருக்கிறாய். Oh no! Oh no! Mr. Pulik, no! Oh my God! Whoa! Oh, what are you doing, man? Oh no! Mr. Pulik! Oh no! Oh God! My back! நயவஞ்சகர்களே, பிழைக்க வந்த பிச்சைக்கார கூட்டம் எங்களே ஏமாற்றுகிறீர்களா? உடம்புக்கு கேடான அந்த உற்சாக பானத்தை உங்களை இங்கு விற்க விட்டதே தவறு. அதை கொள்ளை லாபத்திற்கு விட்டு எங்களே சுரண்டுகிறீர். இனி இந்த ஊருக்குள் ஒரு துளி உடைந்த பானம் இருக்கக்கூடாது. இனி இந்த ஊருக்குள் நீங்கள் கால் வைத்தால் உடம்பில் உயிர் இருக்காது. ஓடுங்கள். அமைச்சரே, இவர்களை சொல்லி குற்றமில்லை. இழுத்து வாருங்கள் அந்த விளம்பரங்களுக்கு நடிப்பு வடிவம் கொடுத்தவர்களை. வணக்கம் மன்னா. இவர்தான் நாடக நடிகர் செவிலிப்பாண்டி பாகவதர். இது நாடக நடிகை செல்லாத்தா. இவர் மல்யுத்த வீரர் சங்கொலி ராஜன். வணக்கம். அது இருக்கட்டும், விளம்பர ஓவியங்களுக்கு துணை போனது சரியா தவறா? சொல். சொல்லம்மா, சரியா தவறா? சொல்ல மாட்டாயா? நீ பெண் என்பதால் தப்பித்தாய். வெள்ளைக்காரன் புத்திசாலி, நானோ கையாளாகாதவன், நீங்களோ காரியக்காரர்கள். அப்படித்தானே? பணம் தருகிறான் என்பதற்காக தட்டில் எதை வைத்து கொடுத்தாலும் தின்று விடுவீர்களா? பிராணிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? சுய புத்தி வேண்டாம்? மன்னியுங்கள் மன்னா. அமைச்சரே, ஓவியனை வரச் செய்து நான் சொல்வது போல் செய்யுங்கள். இளநீர் தான் குடிக்கணுமா? தாய்மொழியை மதிக்காத தரித்திரங்கள் பேய் மொழியில் எழுதிடுவார் சரித்திரங்கள். எனவே தாய்மொழியை பேச எழுத தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப அட்டைகள் வழங்கப்பட மாட்டாது.